டெஸ்லாவுடைய 21 லட்சம் ரூபாய் கார், 21 லட்சம் ரூபாயில் டெஸ்லா வருது அப்படின்னு அந்த 21 லட்சம் ரூபாய் காருக்கு எப்படி 21 லட்சம் ரூபாய்க்கு அது கிடைக்கும்னுள்ளதுக்கு ஒரு தியரி எல்லாம் நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணி கண்டென்ட் எல்லாம் போட்டு இவி இம்போர்ட் டியூட்டி ரிடக்ஷன் பாலிசி இன் இந்தியா. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இம்போர்ட் டியூட்டி வந்து 110% சொல்லக்கூடியது. நம்ம அடிக்கடி ஃபாரின்ல நல்லா இருக்கிற கார்ஸை நீங்கள் ஏன் இந்தியாவில் வந்து நம்ம வாங்கி வைக்கக்கூடாது, இல்லை வந்து ஒரு பிராண்ட் வந்து அந்த கார் அப்படியே சிபியூ இங்கே கொண்டு வரக்கூடாதுன்னா அதுக்கு ரீசன் வந்து 110% சொல்லும்போது டபுள் த ப்ரைஸ் ஆகுது. இந்த டபுள் த ப்ரைஸுக்கு மேலே தான் இங்கே செல் பண்ணணும். அதனால தான் சில சிபியூஸ் எல்லாம் இவ்வளோ காஸ்ட் இருக்கிறது. எக்ஸாம்பிள் நம்ம ரீசெண்டாக சொல்ல போனால் எக்ஸ்ட்ரேல சொல்லலாம். இந்த இம்போர்ட் டியூட்டியில் 15% ஆகுதுன்னு உள்ளதான் இந்த டிஸ்கஷனில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு குட்டி ஈவிஸ் எல்லாம் இனி வெளிநாட்டில் இருக்கிறதெல்லாம் இந்தியாவில் வந்துருமா, இதை பற்றி பீப்புளுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன். ஆனால் அதில் நிறைய கண்டிஷன்ஸ். இது யாருக்கு அப்ளை ஆகும்னா பிரீமியம் ஈவிஸ் எபோவ் $35,000 அதோடைய அந்த கண்ட்ரியில் இருக்கிற ப்ரைஸை வச்சு சொல்கிறாங்க. அப்போ நம்ம யூஎஸ்க்குன்னே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா $35,000 மேலே இருக்கக்கூடிய ஒரு பிரீமியம் ஈவிக்கு மட்டும்தான் இது அப்ளை ஆகும். அதுவே இந்தியன் மணி வந்து 87 ரூபாய் இன்னைக்கு இருக்கிற டாலர் வர்சஸ் ஐஎன்ஆருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணால் 30,45,000 ரூபாய் வருது. அப்போ எப்படி அது 21 லட்சம் ரூபாய்க்கு வரும்? இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 பார்த்தோம்னா இந்த மேனுஃபேக்சரர் இந்த டாக்ஸுக்கு எலிஜிபிள் ஆகணும்னா, இந்த டாக்ஸ் கட்டுக்கு எலிஜிபிள் ஆகணும்னா மினிமம் 4,150 கோடி ரூபாய் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வெறும் காசு கிடையாது, லோக்கல் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் அவங்க பில்டு பண்ணணும். அந்த லோக்கல் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து லோக்கலைசேஷன் டார்கெட் 25%. முதல் 3வது வருஷத்துக்குள்ள 25% லோக்கலைசேஷன் பண்ணணும். 5வது வருஷத்துக்குள்ள 50% லோக்கலைசேஷன் பண்ணணும். அப்படின்னா ஒரு ஃபேக்ட்ரி, ஒரு பிராண்ட் இந்தியாவில் வந்து ஒரு முழு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு ஆப்ரேஷனல் அசம்பிளி லைனை ரெடி பண்ணணும். பிளஸ் இந்த பீரியட் வரைக்கும் இந்த 50% டார்கெட் இருக்கு இல்லையா, இது அட்டைன் ஆகிறது வரைக்கும் ஒரு வருஷத்துல 8,000 வண்டி தான் கொண்டு வரும். டெஸ்லாவுடைய பேஸ் பிரைஸ் நம்ம பேசும்போது பார்த்துட்டு இருந்தோம்ல, சொல்லு. அது $42,000. இந்தியாவுடைய விலைவாசி வச்சு பார்த்தோம்னா நம்ம ஒரு 50 லட்சம் ரூபான்னு சும்மா ரஃபா வச்சா கூட டெஸ்லா 50 லட்சம் ரூபாய்க்கு வண்டி கொடுக்க முடியுமான்னு கேட்டால் உண்மையிலேயே கொடுக்க முடியாது. இண்டஸ்ட்ரியை ஃபாலோ பண்ற யாருமே அதை நம்ப மாட்டாங்க. 21 லட்சம் ரூபாய்க்கு வந்து டெஸ்லா கார் கொடுக்க முடியாது. நான் உண்மையிலே 21 சொல்லும்போது இது எப்படி லாஜிக்கு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த 110% to 15% சொல்லும்போது உண்மையிலே அப்படி பண்ணாலும் 21 லட்சம் ரூபாய் இங்க இருந்து எங்க வருது? யூஎஸ்ல இங்க உள்ள கன்வெர்ட் பண்ணும்போது 36 lakhs பேஸ் மாடல். அதனால இது நியாயமான ஒரு இது கிடையாது. அதுல 21 லட்சம் ரூபாய் டெஸ்லா வருதுன்னா இனி வேற என்ன வேணும்னு ஒரு கான்செப்ட்ல இருக்கு.